என்ன இது வாசல்ல நிக்கிறாங்க? ஜீப்பு அடியாத்தி இப்படி படத்தை ஒரே நல்ல கொடுக்குற ரொம்ப புள்ளிய இந்த படையிலே கிடையாது. பரிசாக உன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலையே கிடையாது. பாச்சாதா உனக்கு எப்பப்ப படம் வேணுமோ அப்பப்ப என் வீட்டுக்கு வா, நான் தர்றேன். ஜீப்புக்காரே வாசல் அடிக்குது, அப்புறம் என்ன உனக்கு கவலை? வாங்கிட்டல வேலையை பார்த்துட்டு போயா. அதுவும் சரிது, வர்ற பாரிச்சாதா. நெல்லு, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. பாரிசாதம், இந்த வெங்கம் வீட்டு பையன் கெஞ்சிட்டு கிடக்குற. அவன் கட்டின தாலியை கழிச்சு அவன் மூஞ்சல் எரிஞ்சிட்டு வா. நான் உன்னை மகாராணி எனக்கு வச்சு காப்பாத்துறேன். இது ஏன் குடும்ப விஷயம், அனாவசியம் நீ தலையிடாத. எதிரா குடும்ப விஷயம்? இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? வரம் இருந்து தவம் இருந்து ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்று ஒரு மகராசம் கையில பிடிச்சு கொடுத்தேன். அது அப்பப்ப புருஷனை முண்டாட்டிய சோடியா வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போனா பெற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க இது ஒத்தையா வந்து நிக்குதே, எங்க போய் சொல்றது? பொண்ணா பிறந்தவ செத்தாலும் புருஷன் வீட்டுல சாகணும், வெந்தாலும் புருஷன் கையால வேகணும். அதுதான் ஒரு பொம்பளைக்கு தலையெழுத்து. இது கூடவா தெரியாத ஒரு பொட்டச்சிக்கு? வாயில என்ன வச்சிருக்கீங்க? எடுத்து சொல்றது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, வந்ததுக்கு வெந்த களியை தின்னுபிட்டு புறப்படு. மருமகன் தங்கமானவரு எப்படியாவது காலில் கையில விழுந்து உன்னை சேர்த்து வைக்கிறேன். நம்ம பொழப்ப கண்டவனோட சேர்ந்து ஆட வேண்டிய பொழப்பா போச்சு. இந்த தொழில பொண்ணாட்டு மேல புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் விளங்காது. இனிமே அவரோட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். பிறகு ஆயுசு பூரா இங்கேயே மொட்டுக்கட்டையா கிடக்க போறியா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பாத்துக்கிறேன். என்ன வழியை பாப்ப? பரிசாதம் பரிசாதம், ஐயா என்ன இது? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுக்கு இருக்க. சரி சரி, தலைகளை செய்விக்கிட்டு வரசா புறப்படு. எங்க ஆட்டத்துக்கிட்டேன் அச்சாரம் வாங்கிருக்குமா இல்லையா? எப்போ கட்டின புருஷனையும் சந்தேகப்பட்டாரோ இனிமே நான் ஆட மாட்டேன். எப்ப அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து அவரே இந்த சலங்கையை எடுத்து என் கால கட்டுறாரோ அன்னைக்குத்தான் நான் உன் தங்கச்சி புள்ள பத்துட்டாண்டா, ஒரு ரூபாய ஊர்ல ஆட கூப்பிட மாட்டான். அப்புறம் என் தங்கச்சிக்கு நகை நட்டு சேர்த்த மாதிரிதான். பேசாம நான் சொல்றத கேளு, இங்க வா, கருவா கலைச்சிடலாம். மாப்பிள்ள என்ன மாப்பிள? 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, பேசாம வாய் மூடிட்டு கடை. தங்கச்சி தங்கச்சி, நீ மாசமா இருக்கல, ஆத்தா அந்த கசாயத்தை குடிக்க சொல்லிச்சு.
வலிக்குது. என்னது? நான் அண்ணன் கிட்ட கஷாயம் கொடுத்தனா? நான் குடுக்கலையாத்தா? அண்ணன் சொல்லுச்சு. ஐயோ, என் பிள்ளைய என்னவோ பண்ணிட்டானுங்களே. சத்தேராத்தா, இந்த வார சத்தேரு. இத குடிச்சிடாத்தா. பக்கத்துல இருக்க பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆண்டாளு பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. இந்த பணியாரத்தை 1 மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோட்டி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாளு. பணியாரத்தை 1 மணி நேரமா சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாடே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய் கொடுக்குற? இவர் தான் வித்துவா? இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா. போத்துக்கிறியா? இவரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவன் தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமைதான் பெருசு. தவள் தாண்டா உரிமைதான் பெருசு. என் தவறு உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி 1 மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் ஏண்டா பழனிசாமி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னடா இதெல்லாம்? பாரிஜாதத்தை கல்யாணம் பண்ணி என் வீட்டு குட்டியாந்தப்போ 5 பவுன் நகை, அண்டா குண்டா அடுக்கு செட்டி, அம்மி திருகல்லு, உரலு உலக்க, ஊசி நூலுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்தான். அதையெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு சேர வேண்டியதையும் அவளை கொடுக்க சொல்லுங்க. ஏப்பு, பெரிய யோகிய மாதிரி உனக்கு சேர வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே, என் மகளை நான் உங்ககிட்ட எப்படி ஒப்படைச்சேன்? நான் ஒப்படைச்ச மாதிரி அவளை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? ஏன்பா கிளை வாட்டுக்கு எக்குத்தர கேள்வி கேட்டு மடக்கிட்டு இருக்கிற, நீங்க வாட்டுக்கு பேசாம இருக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆத்தாளுக்கு சொந்தம், ஆம்பளை பையன் பிறந்தா அப்பனுக்கு சொந்தம். இதுதானே நம்ம கிராம பஞ்சாயத்து நாய்கிற. புள்ளைய சத்த புடிமா, நாக்க புடுங்குற மாதிரி நான் கேக்குறேன். புள்ள அப்பனுக்கு சொந்தம்னு சொல்றியா? 5 நிமிஷம் படுத்து எந்திரிச்ச சொந்தத்தை தவிர அப்பனுக்கு பிள்ளைக்கு வேற என்ன சொந்தம் இருக்கு? புள்ள வயித்துல இருக்கிறப்போ 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 தடவை வாந்தி எடுத்தேன். கஞ்சி தண்ணி செல்லாம கிறக்க மயக்கமா கிடந்த இந்த அப்பா அப்படி கிடந்தாரா? இதை திண்டா பிள்ளைக்கு சளி பிடிக்கும், அதை திண்டா பிள்ளைக்கு மாந்த வரும்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி வயிற்றுல இருக்க பிள்ளை நல்லபடியா பிறக்கணும் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை கசாயத்தை ஒட்டு மொத்தமா குடிச்சேன். இந்த அப்பா எந்த கசாயத்தை குடிச்சாரு? திரும்பி படுத்தா பிள்ளைக்கு கை சுழுக்கும், புரண்டு படுத்தா பிள்ளைக்கு கால் சுழுக்கும். ரவைக்கும் பகலுக்கு தூங்காம கிடந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளைய சுமக்க பாரமா இருக்குன்னு சொல்லி செத்த நேரம் இறக்கி வைக்க முடியுமா? எங்களோட கஷ்டத்துல ஒன்னையாவது இந்த அப்பா பட்டிருப்பாரா? என் கூட பிறந்தவன பிள்ளைய கொல்லணும்னு கருவை கலைக்கிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டாயா? அது அப்படியே கரைஞ்சு போட்டோன்னு விட்டுருந்தா எனக்கு சேர வேண்டியது எதையா கேப்பாரு? பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறவ ஆத்தா அது அப்படியே அடிச்சுட்டு போறவ தகப்பனா நல்லா இருக்கியா நியாயம்? பேரு கால நேரத்துல புள்ள குறுக்கால விழுந்துருச்சு, பெரிய உசுர செத்து போவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்தி அப்பா கிட்ட சேர்த்திருக்காரு சொன்னவன் நாயா? செத்த மறுபழப்பு பொழைச்சு வந்திருக்க,
புள்ள தகப்பனுக்குத்தான் சொந்தமா. சொந்தம். பிள்ளை கொடுமா. என்ன நாய்க்கிற வாயடிச்சு போச்சு? பழைய உறவு தடுக்குதா? என்ன பாவத்தை செஞ்சோமோ இந்த கேவலப்பட்ட மனுஷ ஜென்மத்தை எடுத்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுல அந்த பச்சை குழந்தையின் தாயம் பிரிச்சு அந்த பாவத்துக்கு என்ன ஆளாவ சொல்றீங்களா? வேணாம்பா, இந்த பஞ்சாயத்துக்கு நான் வந்ததே தப்பு. உங்க வாயாலே அந்த கருமத்தை சொல்லிங்க, நான் போறேன். டேய், பிள்ளை பிள்ளைக்கு பழனிசாமி கிட்ட கொடுறா. பாவிங்களா, பச்சை கொடியில தீயள்ளி கொட்டின மாதிரி என் பொண்ணுகிட்ட இருந்து புள்ளைய பிடிச்சு கொடுத்துட்டீங்களே. நீங்களா நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. மாப்பிள்ள, பட்டியரம்பட்டிக்கு ஆட போன என் தங்கச்சி என்ன காணும்டா? இந்த 10,000 ரூபாய் உன் ஆயுசுக்கும் பார்க்க முடியாத தொகை. இந்த பணத்தை வச்சுட்டு உன் சாதியிலே ஒரு நல்ல பையனா பார்த்து உன் தங்கச்சி கட்டுவை. பணக்காரனை பகைச்சுக்காத. நில்லுகையா? இந்தாங்க 10,001. இதுவும் என் வாழ்க்கையில பார்க்க முடியாத தொகைதான். இந்த பணத்தை வச்சுட்டு உங்க தங்கச்சி ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஆட்டக்கார கழுதிங்க பழைக்கணும்னா எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு முன்னால விரிச்சுதான் ஆகணும். உனக்கெல்லாம் ஒரு வேட்டி. தெருவுல கூத்தாடுறவங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஏழைங்க ரத்தம் கொதிச்சா என்ன ஆகும் தெரியுமா? தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் தான்டா யம. முக்கால் சோளத்துக்கு முக்கி முக்கி கொட்டடிக்கிற நாய்ங்க நமக்கு சமமா மல்லி கிடைக்கிறதா? நம்ம அழுக்கு வேட்டிய உடனே அந்த தூசி திண்டு பிழைக்கிற நாய்களுக்கு அம்புட்டு கொடுப்பா. கோல்டோசர கோட்டை நமக்கு பூசாயா? தலைகட்டு காரணம் வரிய முடியா? அவங்களை கண்ட விடமா வேட்டி கிளம்ப வேண்டி உறவு போட்டுரும். பணக்காரங்க என்ன செய்ய முடியும் தெரிய வேண்டாம். இதனால 18 பட்டிகளுக்கும் தெரிவிக்கிறது என்னண்டா, கல்யாணம் காது குத்து சாமி கும்பிடும். எந்த விசேஷம் உண்டாலும் பழனிசாமி அவன் தம்பி கோட்டசாமி வகையறாவ யாரும் ஆட்டத்துக்கு கூப்பிடக்கூடாதுங்க. இது ஊரு பெரியவங்க உத்தரவு சாமியோ. பாலா, என்னங்க, என்னைக்காச்சும் யாராவது அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? இல்லம்மா, பணக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சுத்துப்பட்டில யாருமே நம்ம ஆட்டத்துக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பழப்பா பாத்தியா? வேஷம் கட்டினா நம்ம ராஜா ராணி, வீட்டுக்குள்ள தரித்திரம். ஊரெல்லாம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா நமக்கு மட்டும் முழு பட்னி. அப்படி சொல்லாத தம்பி, வித்தக்காரன் என்னைக்குமே வீணா போனதில்லை. உட்காருங்க தம்பி, சுத்துப்பட்டு கிராமத்துல எங்கேயுமே உன் ஆட்டம் நடக்க விடாம பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசு கேட்கல. பணக்காரன் கூட கட்டுப்பாட்டை மீறி வந்திருக்கிற. 7 பெட்டி திருவிழா,
பட்டிக்கு 3 நாள் ஆட்டம், ஆக மொத்தம் உனக்கு 21 நாள் வேலை கிடைக்க போகுது. இப்ப இந்த 5000 ரூபாய் அச்சாரம் வச்சுக்கோ. திருவிழா முடிஞ்சதும் 10,000 ரூபாய் ரொக்கமா தர்றேன். நாளை கருக்கல்ல நீயும் உன் பொஞ்சாதியும் புறப்படணும். இந்தா புடி. பணத்தை பிடிப்பா. இல்லன்னு என் பொஞ்சாதி இப்ப மாசமா இருக்கா, 4 மாசம். அவ இப்ப ஆடக்கூடாது, நான் மட்டும் ஆடுறேன்னு. இதுல 10 ரூபாய் கொடுத்தா போதும். அந்த தொழில் ஆம்பளைக்காகப்பா மவுசு. பொம்பளைங்க ஆடினா தான் 4 சனங்க வந்து பாக்குறாங்க. கொஞ்சாது ஆடலன்னு வச்சுக்கோ, இந்த கான்ட்ராக்டை நான் உனக்கு கொடுக்க முடியாதப்பா. காலம்புற வரைக்கும் இந்த கான்ட்ராக்டை உனக்காக இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறேன். கருக்கல்ல வந்து எனக்கு பதில் சொல்லு.